ஆஸ்திரேலியா மகளிர் கிரிக்கெட் வீரர்கள் அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு பக்கத்திலேயே டீ சாப்பிடவோ ஏதோ ஒன்று வெளியே வந்திருக்காங்க. அங்க ஒருத்தன் அக்கீல் கான் அப்படிங்கிற ஒருத்தன் அங்க அவங்கள பாலியல் தொல்லை பண்ணியிருக்கான். பாலியல் தொல்லை எவ்வளவு கேவலமா இருக்கு. இதுல கேட்டா என்னங்கிறது, இங்க பெண்களை தெய்வமாக பார்ப்பவர்கள் இங்க. அதுதான் நம்மளுடைய பாரத பண்பாடு. இன்னும் என்னென்னமோ சொல்லுவான். பெண்கள்னாலே தெய்வம் தான் இங்கம்மா. நீங்க தெய்வமாவும் பார்க்க வேண்டாம், ஒரு மயிராவும் பார்க்க வேண்டாம். மனுஷியா பார்த்தா போதும். கற்புக்கரசி அது இது என்னென்னமோ பேசுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க. ஆனா இந்த யோக்கியதை நடக்கிற இந்த ஆட்சியில தான், இந்த மத்திய பிரதேசத்துல இந்த கேடுகட்ட செயலுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் ஏன் ஹோட்டலை விட்டு வெளியே வந்தார்கள், ஹோட்டலை ஏன் விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பொறுப்பேத்துக்காம இவன் இப்படி கேள்வி கேட்டான். இவன் என்ன சொல்ல வர்றான்னா, இப்படி எல்லாம் வெளியே வந்தாங்கன்னா இப்படி நடக்கத்தான் செய்யும். யார் யார் இந்த கலாச்சாரம் கற்பு இந்த மாதிரி பேசுறாங்களோ இவங்க எல்லாருமே இந்த கதையை சொல்லுவாங்க. ஏண்டா அந்த பொண்ணு போகுது, நீ திமிர் எந்திரிச்சு போய் கையை பிடிச்சிருக்கிற, நீ ஏதாவது தப்பு பண்றேன்னா ஏன்டா இப்படி பண்ணு இவனை உதைக்கிறது இல்லை. அந்த பொண்ணு ஏங்க அப்படி வருது, அந்த பொண்ணு டைட்டா பேண்ட் போட்டு வருதுங்க. பழி பிள்ளைக்கு மேல பழி போடுறது, வீட்லயே உதைக்கணும். இப்ப டைம்ஸ் ஆஃப் இந்தியா உலக நாடுகள் மத்தியில வெக்கமா இருக்குது. இனிமேல் இங்க ஒரு சர்வதேச போட்டி இங்க நடக்குமா, இங்க நம்பி வருவாங்களா, இந்த நம்ம நாட்டை எப்படி அவன் நம்புவான், என்ன உறுதி இருக்கு, தலைகுனிவா இல்லையா அப்படின்னு சொல்லி தலையங்கத்தில் எழுதியிருக்காங்க. மத்திய பிரதேசம் இந்தூர்ல ஆஸ்திரேலியா மகளிர் கிரிக்கெட் வீரர்கள் அங்க தங்கி இருக்காங்க. அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு பக்கத்திலேயே டீ சாப்பிடவோ ஏதோ ஒன்று வெளியே வந்திருக்காங்க. அங்க ஒருத்தன் அக்கீல் கான் அப்படிங்கிற ஒருத்தன் அங்க அவங்கள பாலியல் தொல்லை பண்ணியிருக்கான். அதாவது இவனுக்கு எவ்வளவு கேவலமா இருக்கானுங்க பாருங்க. அவன் தொல்லை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி, அந்த வீராங்கனைகள் கம்ப்ளைண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இவனை கைது பண்ணி கையக்கால உடைச்சு அது செய்தியா வந்திருந்தது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தலையங்கமா இருக்கிறத திராவிடர் விடுதலை கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி பெரியார் முழக்கும் ஆசிரியர் அவர் இதுக்கு முன்னால RSS ஒரு அபாயம், சங் பரிவாரின் சதி வரலாறு, இப்படி பல முக்கியமான நூல்களை ரொம்ப ஆதாரங்களோட இங்க எப்படியெல்லாம் RSS நடந்துக்குது, இங்க எப்படியெல்லாம் ஜாதி மத கொடுமைகள் இருக்குதுங்கிறதையெல்லாம் ரொம்ப துல்லியமா ஆதாரங்களோட எழுதின பொதுச் செயலாளர் அவர் விடுதலை ராஜேந்திரன் தான் இதை நேத்து முகநூல்ல போட்டிருக்காரு. அதுல அவரு அந்த தலையங்கத்துல இருக்கிறத அதுல குறிப்பிட்டு இப்படி கேவலமா நடந்துக்கலாமான்னு எழுதியிருக்காரு. ஒரு விளையாட்டு வீராங்கனை இவன் ஃபர்ஸ்டே நமக்கு பல நாடுகள்ல இங்க போறது ஆபத்தா இருக்கு, சரியான பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அமெரிக்கா, பிரிட்டன், கனடா இந்த நாடுகள்லாம் இந்தியாவில் பயணிப்பது பெண்களுக்கு ஆபத்தா இருக்குன்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இப்ப சில நாட்களுக்கு முன்னால ஒரு 2 பேர் அவங்க உலகம் பூரா ஒரு 2 வீலர்ல ஒவ்வொரு நாடுகள்லாம் சுத்தி பார்த்துட்டு வர்றவங்க, அவங்கள இதே போல பாலியல் தொல்லை பண்ணி அவமானப்பட்டானுங்க. அது போலதான் இப்ப இந்த கேடுகட்ட செயலை இப்ப பண்ணியிருக்கானுங்க. இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா, அதாவது ஒரு உலக நாடுகள் இங்க இவ்வளவுக்கு 2030 அகமதாபாத்ல ஒரு சர்வதேச போட்டி நடத்துறதுக்காக இப்பவே கேட்டிருக்காங்க, அனுமதி கேட்டிருக்காங்க. இந்த கேடுகட்ட செயலெல்லாம் நடந்தா எப்படி இங்க வருவாங்க யாராவது? சரி, இங்க வேறு வேறு சிக்கல் இருக்கிறது வேற. அது இந்த நாடு இந்தியாவுக்கு சரியா மரியாதை தரல, அதனால அவங்க எதிர்க்கிறோம், இவங்களுக்கு நம்ம நாட்டுக்காரங்க அங்க போனா அவங்களுக்கு தொல்லை தர்றாங்க, அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க பதிலடி தர்றது, இந்த மாதிரி நடக்கும் சில இடங்கள்ல. அது வேற. பாலியல் தொல்லை எவ்வளவு கேவலமா இருக்கு. இது என்னன்னு சொல்றது? இதுல கேட்டா என்னங்கிறது, இங்க பெண்களை தெய்வமாக பார்ப்பவர்கள் இங்க. அதுதான் நம்மளுடைய பாரத பண்பாடு. பாரத தாய் பிறந்த மண் இது. இன்னும் என்னென்னமோ சொல்லுவான். பெண்கள்னாலே தெய்வம் தான் இங்கம்மா. நீங்க தெய்வமாவும் பார்க்க வேண்டாம், ஒரு மயிராவும் பார்க்க வேண்டாம். மனுஷியா பார்த்தா போதும். கட்டுக்கதை விடுறது பயங்கரமா அப்படி இப்படின்னு. ஆனா இந்த மாதிரி சில்லறத்தனம் பண்ணி அது இந்த மாதிரி தலையங்கமா அவங்க நாட்டுல என்ன பேசுவாங்க, இங்க நம்ம இப்படி பேசுறோம், அவங்க நாட்டுல என்ன சொல்லுவாங்க, காரி துப்ப மாட்டாங்க, இந்தியாவுடைய எப்படி நடந்துச்சு அப்படின்னு. இப்ப இந்த செய்திக்கு இவன் பொறுப்பேத்து தவற உணர்ந்து இனிமேல் இப்படி நடக்காது, இவங்க மேல கடுமையா நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லாம, இவன் நம்ம மத்திய பிரதேச மாநிலத்துல என்ன சொல்றாங்க, அங்க பாஜக ஆட்சி தான் நடக்குது, பிஜேபி ஆட்சி. அவங்க ஏன்னா அவங்க ரொம்ப புனிதமா ஆட்சி செய்யறவங்க.
அவங்க எல்லாத்தையுமே புனிதமா பாக்குறவங்க. அவங்க கேட்டா ராமராஜ்யம்பாங்க. எங்கள் ராமராஜ்யத்தில் பெண்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் தெரியுமா, கம்பராமாயணத்தில் எப்படி தெரியுமா, இதில் தெரியுமா, அதில் தெரியுமா அப்படிம்பாங்க. கற்புக்கரசி அது இது என்னென்னமோ பேசுவாங்க, பயங்கரமா பேசுவாங்க. ஆனா இந்த யோக்கியதை நடக்கிற இந்த ஆட்சியில தான், இந்த மத்திய பிரதேசத்துல இந்த கேடுகட்ட செயலுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் ஏன் ஓட்டலை விட்டு வெளியே வந்தார்கள், ஓட்டலை ஏன் விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பொறுப்பேத்துக்காம இவன் இப்படி கேள்வி கேட்டானா இவன் என்ன சொல்ல வர்றான்னா, இப்படி எல்லாம் வெளியே வந்தாங்கன்னா இப்படி நடக்கத்தான் செய்யும். அவங்க இதுக்கு முன்னாலேயே அவங்க பல அறிவாளிகள் என்ன பேசுவாங்கன்னா, இந்த இந்த இந்துத்துவவாதிகள் பேசுவாங்க, அவங்க ஏன் துப்பட்டா போடல, அவங்க ஏன் டாயர் போட்டு வெளியே வர்றாங்க, அவங்க ஏன் டிஷர்ட் பேண்ட்னு போட்டு வர்றாங்க, அவங்க பாரத கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவர்கள் சேலை கட்டி வரலாம் அல்லவா. கிளவியே விட மாட்டாங்கடா. எவ்வளவு இடங்கள்ல கிளவி, மனநல பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே பாலியல் தொழில் நடக்குதுன்னு போயிடுறாங்களே. இந்த யோக்கியதைக்கு நீ கலாச்சாரம், பண்பாடு, பெருமை, நாங்க ராமாயணத்திலே அப்படி இருந்தோம், மகாபாரதத்திலே அப்படி இருந்தோம்னு வெத்து பெருமை பேசுறது. ஆனா உலக நாடுகள்ல நம்மளை இப்படி கேவலமா காரி துப்பிட்டு இருக்காங்க. நவம்பர் 2ல இருந்து நவம்பர் 23 வரைக்கும் உங்கள் வீடு தேடி வருகிறோம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தொடங்கி 1925 தொடங்கி 100 வருடம் ஆயிடுச்சு. அதனால உங்கள் வீடு தேடி வருகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களுடைய லட்சிய பயணம். அதுல இந்து தர்மம் எப்படிப்பட்டது அப்படிங்கறதையெல்லாம் அவங்க சொல்ல வர்றாங்க, பரப்ப வர்றாங்க. இவங்கதான் இந்த கேடுகளுக்கெல்லாம் முக்கிய காரணமே இந்த மனுசாஸ்திரம், சனாதனம், இதுல எல்லாம் பெண்களை அவ்வளவு மலிவா எழுதி வச்சிருக்காங்க. இந்த சிந்தனையே நீங்க நீங்க எந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்களாகட்டும், இந்துத்துவவாதிகளாகட்டும், அவங்ககிட்ட நீங்க போய் கேட்டு பாருங்க, ஏன் அங்க இந்த மாதிரி பாலியல் கொடுமை நடந்துருச்சாமா, இங்க இந்த பெண்களை கையை பிடிச்சி எடுத்துட்டானுங்களாமா, இவனை கிட்ட கேட்ட உடனே அப்படியா அவனை மேல நடவடிக்கை எடுக்கணும், அது எதனால நடக்குது அதை கண்டறிஞ்சு அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அதை சொல்ல மாட்டாங்க. வரங்க பெண்கள் ஒரு கட்டுப்பாடே இல்லைங்க. அவங்க வாக்குல பைக் எடுத்துட்டு தன்னதனியா போறது, அவங்க ஒரு இரவுன்னு பார்க்காம இரவு நேரத்துல கூட தனியா வர்றது, அவங்க ஒரு ஒரு கட்டுக்கோப்பாவே இல்ல, பெண்கள் பெண்களாவே இல்லை அப்படிங்கிறான். இவன் ஒரு வரையறை வச்சிருக்கான், பெண்கள்னா இப்படித்தான் இருக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், அதுக்கு பத்தினி, அது இது, கற்புக்கரசி, இன்னும் சில அடையாளங்கள்லாம் வச்சுக்குவான். அது இந்து வெறியர்கள் மட்டும் கிடையாது. நீங்க யார் யார் இந்த கலாச்சாரம், கற்பு இந்த மாதிரி பேசுறாங்களோ இவங்க எல்லாருமே இந்த கதையை சொல்லுவாங்க. ஏண்டா அந்த பொண்ணு போகுது, நீ திமிர் எந்திரிச்சு போய் கையை பிடிச்சிருக்கிற, நீ திமிர் எந்திரிச்சு போய் நீ ஏதாவது தப்பு பண்றேன்னா ஏன்டா இப்படி பண்ணு இவனை உதைக்கிறது இல்லை, இவனை ஏன்டா நீ அந்த பெண்ணை அப்படி பாக்குற அப்படின்னு கேட்கறது இல்லை. அந்த பொண்ணு ஏங்க அப்படி வருது, அந்த பொண்ணு டைட்டா பேண்ட் போட்டு வருதுங்க, டிஷர்ட் டைட்டா போட்டு வருதுங்க அப்படிமா, டைட்டா போட்டு வந்தா நீ போய் அப்படியே நொட்டிடுவியா, அதே போல உங்க வீட்டுல யாராவது பண்ணிடுவியா, வீட்லயே உதைக்கணும், வீட்டுல இவனுக்கு பேசிக்கா ஒரு எப்படி இருக்குன்னு என்ன ஏதுன்னு சொல்லி தரணும். பழி பிள்ளைக்கு மேல பழி போடுறது, இந்த இதுக்கெல்லாம் நீங்க மனுஷாஸ்திரம், அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 8 வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கறதான மனுஷாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அதுக்கு மேல அதுக்கு மேல வயதாகி அவங்க ஒரு 20 வயசு 25 வயசு எல்லாம் ஆகி கல்யாணம் பண்றாங்கன்னா அவங்க சொந்தமா முடிவெடுப்பாங்க, சொந்தமா அவங்களுக்கு பிடிச்சவங்களை அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அவங்க அறிவுக்குட்பட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அதெல்லாம் கூடாதுங்கிறதுக்காகத்தான் சின்ன குழந்தையா இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சிடுறது, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு அடிமையா அப்படியே காலத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரியான சிந்தனைகள் இதுக்கெல்லாம் மனுசாஸ்திரம், இந்த மத அடிப்படை நூல்கள் இப்படித்தான் இருக்கு. இந்த கேடுகளை ஒழிக்காம, இதை புரிஞ்சுக்காம இதையெல்லாம் தடுக்க முடியாது. இப்ப டைம்ஸ் ஆஃப் இந்தியா உலக நாடுகள் மத்தியில வெக்கமா இருக்குது. இனிமேல் இங்க ஒரு சர்வதேச போட்டி இங்க நடக்குமா, இங்க நம்பி வருவாங்களா, இந்த நம்ம நாட்டை எப்படி அவன் நம்புவான், என்ன உறுதி இருக்கு, தலைகுனிவா இல்லையா அப்படின்னு சொல்லி தலையங்கத்தில் எழுதியிருக்காங்க. ஒரு நாடுன்னா அவங்க ஒரு சுயமரியாதையோட நடத்துவாங்க, அவங்க எல்லாத்தையும் ஒரு மனிதர்களா பார்ப்பாங்க. இங்க நம்ம பண்பாடு நம்ம கலாச்சாரத்தை எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் காரி துப்பிட்டு போறது மாதிரி இங்க நடந்தக்கூடாது. அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லை. அதனால பெரியார் தான் சொல்லுவார், பெண்ணை ஏதாவது சொல்லி ஒருத்தன் அடிக்கிறான் பண்றான்னா, அதாவது கொடுமைப்படுத்துறான்னா அவனை திருப்பி அடின்னு சொல்லல பெரியார், அந்த எதிரியை அவன் திருப்பி அடிக்க முடியாத அளவுக்கு அடிச்சிருங்க அப்படின்பாரு. பெண்கள் அப்படிதான் இருக்கணும். பெண்கள் பெண்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு கட்டுப்பாடு கலாச்சாரம்னு சொல்லி எதுவும் திணிக்க வேண்டாம். அவங்க மனிதர்கள் தான், ஆண்களை போல
ஆண்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அது எல்லாமே பெண்களுக்கு உண்டு. அவங்களையும் வந்து எல்லா இடத்துலயும் எல்லா விளையாட்டு எல்லாமே அவங்களால முடியும். எடுத்துக்காட்டுக்கு இப்ப கார்த்திகா அவங்க போய் இப்போ ஒரு பெரிய வீராங்கனையே வரலையா, கண்ணகி நகர் கார்த்திகா, ஒரு வீராங்கனைகளை வந்து எடுத்துக்காட்டா அவங்களுக்கு சொல்லி வளர்த்தணும். நீ இப்பவே வந்து நம்ம பள்ளிக்கூடங்கள்லயே வந்து யாராவது ஒரு பொண்ணு வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வர்றாங்கன்னு வைங்க, அவங்க ஒரு 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 வீரரை போல இருக்கிறாங்கன்னா அவங்கள பத்தின தோற்றம் மாணவிகளுக்கு அல்ல, டீச்சர்களுக்கே தவறா இருக்கு. இன்னும் கோவையிலேயே சில பள்ளிக்கூடங்கள்ல ஒரு ஹேர் கட் பண்ணிட்டு வர பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஹேர் வச்சுக்க பிடிக்கலன்னா ஹேர் கட் பண்ணிட்டு வந்தா உனக்கெல்லாம் எப்படி கல்யாணம் ஆகும், நீ எல்லாம் எப்படி ஒரு பெண்ணாட்டவே இல்லையே அப்படின்னு. ஆனா அந்த பொண்ணு ஒரு பெரியாரியவாதி பெண், ஒரு பெரியார் குடும்பத்து பெண், எனக்கு ஒன்றும் கல்யாணமாக வேண்டியதில்ல, நான் கலெக்டர் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 8வது படிக்கிற பொண்ணு டீச்சர்கிட்ட பதில் சொல்லுச்சு. அதனால பள்ளிக்கூடத்திலிருந்தே, குடும்பத்திலிருந்தே, நம்ம கிராமத்துல இருந்தே, நம்ம ஊர்ல இருந்தே எல்லா இடத்துலையும் வந்து நீங்க வந்து அவங்கள ஒரு பொதுவான மனிதர்களா, மனுஷனா மதிக்கிறத சொல்லி தரணும், சம உரிமையோட வளர்த்தணும், அவங்களுடைய சுதந்திரத்துல தலையிடாம அதை வந்து அவங்களுடைய உணர்வை மதிச்சு வாழ கத்துக்கணும். நீங்க இங்க எல்லாத்துலயும் வந்து பெண்ணுன்னா இப்படி இருக்கணும், பெண்ணுன்னா அப்படி இருக்கணும், அதுவா இருக்கணும், அதுதான் நம்ம கலாச்சாரம், அதுதான் நம்ம வெங்காயம், இப்படி எல்லாம் சொல்லி வளர்த்துனீங்கன்னா லாஸ்ட்ல இந்த கொடுமைகள்லாம் நடக்கும். அப்ப நடந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து தலை குனிஞ்சு உலக நாடுகள் காரி துப்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால வந்து அடிப்படையில் இருந்து சொல்லித்தர டீச்சர்கள் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு சுயமரியாதை உணர்வு, சமூகம் பார்க்குற பண்பை வளர்த்திக்கணும். அதுதான் இதுகளுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்மாதிரியா இருக்க முடியும். இந்த மாதிரி கேடுகட்ட செயல்களை இனிமேல் நடக்காதவாறு அரசுவே எல்லாத்தையும் பண்ண முடியாது, மக்களுக்கே அந்த உணர்வு வரணும். அது வந்துச்சுன்னா தானா குற்றவாளிகள் தானா திருந்திடும். ஐயோ இப்படி பண்ணா உதைச்சிருவாங்க, ஐயோ இப்படி இங்க பண்ண முடியாது, ஐயோ அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ரொம்ப கொடுமையா அடிச்சு போடுவாங்க, இப்படி எல்லாம் பாலியல் தொல்லை பண்ணனா, இப்படி பெண்களை கேவலமா பார்த்தா இந்த இந்த ஊர் ஏத்துக்காது, இந்த மாவட்டம் ஏத்துக்காது அப்படிங்கிறத அந்தந்த ஊர் அந்தந்த மாவட்டம் அந்த அந்த இயல்பு, அந்த ஒரு இயல்பான நிலையா வரணும். வர்ற அன்னைக்கு தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு. நன்றி.